வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். முதல் செய்தியாக, பிரதமரின் சுதந்திர தின உரை பொதுமக்களிடம் ஆலோசனைகள் வரவேற்பு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க ஆலோசனைகள் வரவேற்கிறத? ஒரு நல்ல விஷயம் தானே. தொடர்ந்து இந்த ஒரு 2 வருடங்களாகவே ஒரு சுதந்திர தின விழா என்பது மக்களுடைய விழாவாக, மக்களுடைய கோரிக்கைகளை, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு உரையாகத்தான் நம்முடைய பிரதமருடைய உரையானது இருந்திருக்கிறது. இந்த சுதந்திர தின விழா உரையில் தொடர்ந்து ஒரு ஃபார்மாலிட்டி என்பது போல ஒரு நாட்டினுடைய சுதந்திரம் இது பற்றியெல்லாம் பேசி, அதோடு கூட பல திட்டங்களை நம்முடைய பிரதமர் மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையில் ரொம்ப ஃப்ரீயாக பேசக்கூடிய ஒரு நாளாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. அவருடைய முதல் சுதந்திர தின உரையில் ஜன்தன் திட்டம், அதே போல் மேக் இன் இண்டியா, இந்த மாதிரி பல திட்டங்களை, அதே மாதிரி ஸ்வச் பாரத் இதெல்லாம் சொன்னார். 2வது சுதந்திர தின உரையில் இந்த ஸ்டாண்டப் இண்டியா, இந்த மாதிரியான பல திட்டங்களை அவர் நமக்கு கொடுத்தார். இதெல்லாம் அரசு யோசிச்சு திட்டங்களை கொண்டுட்டு வரணும்னு யோசிச்சு முடிவு செய்த பிறகு அதை அந்த நாளில் அறிவிச்சாங்க. அதான் சரிதான். ஆனால் இது நாள் வரையில் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த சுதந்திர தின விழா உரையில் மிக சிறப்பானதொரு எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு, இந்த நாட்டு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை பிரதிபலிக்கும் ஒரு முதல் பிரதமராக இவர் திகழ்கிறார் என்பதுதான் விஷயம். மக்கள்கிட்ட ஆலோசனைகளை வரவேற்கிறது, எடுத்துக்கிறது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது ஒரு சம்பிரதாயம் ஆயிடுச்சுன்னு எனக்கு படுது. அந்த செய்தியிலே பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு இதே போல் கருத்துக்கள்லாம் கேட்கப்பட்டது, அதன் அடிப்படையில் தான் பேசினார் என்று வருகிறது. நான் என்ன சொல்ல வர்றேன், பிரதமருடைய சுதந்திர தின உரை என்பது ஒரு முக்கியமான ஒரு உரை தான். அதில் கொள்கை அறிவிப்புகளை மக்கள் பொதுவாக எதிர்பார்ப்பாங்க. அதுவும் குறிப்பாக மக்களுடைய இதயத்தை தொடக்கூடிய அல்லது எரியும் பிரச்சனைகள் பற்றி, அந்த அரசின் நிலைப்பாடு என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்ப்பு இயல்பாக இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அத்தோடு சேர்த்து ஏற்கனவே சொன்ன அறிவிப்புகள், கடந்த சுதந்திர தின உரையில் அவர் தந்த வாக்குறுதிகள் இந்த ஓராண்டில் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். என் நண்பர் குறிப்பிட்டார் எப்படி சில திட்டங்களை எல்லாம் அறிவித்தார் என்று. அது அவங்களுடைய உரிமை, ஆளுங்கட்சியினுடைய உரிமை. ஆனால் நிச்சயமாக மக்களுடைய உரிமை அப்படி நீங்கள் சொன்னது வெறும் பேச்சோடு நிற்கிறதா, எந்த அளவுக்கு செயல் வடிவம் பெற்றிருக்கிறது என்பதையும் எடுத்து சொல்லணும். அப்படியெல்லாம் பொதுவாக உரைகள் இருப்பதாக எனக்கு படலை. ஒவ்வொரு வருஷமும் புதிதாக ஒன்றை சொல்லுகிறோம், அல்லது ஒரு மக்களுக்கு ஒரு இனிக்கும் செய்தியை சொல்லுகிறோம், அவருடைய காது குளிர பேசுகிறோம் என்கிற அளவிலே பிரதமருடைய பேச்சுக்கள் இருந்து விடக்கூடாது. உதாரணமாக இன்றைக்கு பாருங்க, அவருடைய சொந்த மாநிலம் குஜராத். இந்த சுதந்திர தினத்தில் அங்கே பட்டியல் சாதியினர் கொடூரமான அடக்குமுறைகளுக்கு ஆளாகி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பயணம் இன்றைக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று அது நிறைவடையவிருக்கிறது. ஆக அத்தகைய பிரச்சனைகள் பற்றி வெறும் சொற்களை பிரயோகிக்காமல் என்ன செயல் திட்டம், இவர் எதிர்க்கட்சி தலைவர் அல்ல, இன்றைக்கு ஆளுங்கட்சியுடைய தலைவர் பிரதமர். ஆகவே செயலிலே எப்படி இத்தகைய சமூக ஒடுக்குமுறைகள் அல்லது சமூக அநீதிகளை நாங்கள் அடக்கப் போகிறோம், எப்படி அனைவருக்குமான சுதந்திரமாக, அனைவருக்குமான வளர்ச்சியாக இந்த சுதந்திரத்தை இருக்க போகிறது என்பதை எடுத்து சொல்லணும்ல. அப்படி இல்லாம ஒண்ணு பொதுவாக இந்த கருத்து கேட்பு என்பது அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இணையத்தின் மூலமா தான் சொல்றாங்க. அதுவே கூட ஒரு குறிப்பிட்ட தரப்பினுடைய சிந்தனை தான் வரும் போல எனக்கு படுகிறது. அதுவே சரிதான. இன்னும் ஒரு பரந்த அளவிலே கூட அவங்க கருத்து கேட்பு என்பது வரணும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, இணையம்ங்கிறது ஒரு குறுகிய வட்டம் அப்படின்னு ஒரு பார்வை. இன்னொன்று அதை ஒரு ஓப்பன் ஃபோரமாக வச்சுக்கிட்டா கூட, இத்தனை வருஷம் நாங்கள் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம், என்னென்ன சஜஷன்ஸ் மக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு, அதில் எதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்காங்கிற கேள்வி சரியா இருக்கு. உதாரணத்துக்கு ஐயா கேட்டார், இந்த போன சுதந்திர தின உரையில் OROP, அதாவது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன், முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான அதை நிறைவேற்றிருக்கிறோம் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஒன்று. அதே மாதிரி ஸ்டார்ட்அப் இண்டியா, ஸ்டாண்டப் இண்டியா, அதனுடைய அந்த ப்ராஜெக்ட், அந்த ஸ்கீம்ஸ் மிக அதிக அளவில் குறிப்பாக இவர் சொல்ல அந்த பட்டியலின மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. அதற்குண்டான தரவுகள் அதிகமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது ஒன்று. அதுக்கடுத்தது இந்த குஜராத் சமாச்சாரம் சொன்னார், அதற்குண்டான பதிலை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனக்கு என்ன சந்தேகம்னா,
ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்களையும் நீங்க மக்களுடைய கருத்துக்களா நீங்க பாக்குறீங்களா? இல்ல அரசே யோசிக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, உள்ள பியூரோக்ரஸியோ இல்ல அமைச்சர்களோ முன்வைக்கக்கூடிய திட்டங்களை சுதந்திர தின உரையில பேசுறது, இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய ஆலோசனைகளா நீங்க எல்லாத்தையுமே கிளஸ்டரா தான் பாக்குறீங்களா? இருக்கலாம் இல்லையா? இப்போ நிறைய அந்த OROP பொறுத்தவரையிலும் நாடு முழுவதும் உள்ள எத்தனையோ பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலும் தான் அது வந்தது. இது ஒரு ஒன் மேன் அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் இந்த அரசாங்கம் சொன்னார், ஒரு சம்பிரதாயமான உரைன்னு சொன்னார். அந்த மாதிரி சம்பிரதாயமா இருந்த அந்த இத்தனை ஆண்டுகளாக காங்கிரஸ் இருந்ததுதான் மாற்றி சம்பிரதாயமாக இல்லாமல் உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த சுதந்திர தின உரையில குஜராத் விஷயத்துல சொன்னாரு, அதற்கு உண்டான பதிலை தெளிவாக சொல்லியிருக்கிறார். எல்லா ஊடகங்களும் எல்லா எதிர்க்கட்சிகளும் மறைத்த ஒரு விஷயம். கடந்த வாரம் பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பொழுது அவர் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு வரியை மறந்துட்டு ராஜா பாதுஷா கதை ஒன்றை சொல்லியிருக்கிறார். அதில் அந்த சுகல்தேவ் என்ற தலித் ஹிந்து மன்னர் அவர் மீது அந்த பாதுஷா சமர் என்கின்ற போர் தொடுக்க போகும் பொழுது அந்த படையனின் முன்னாலே பசு கூட்டத்தை நிறுத்தி அவர் அந்த ராஜாவை தடுக்க வைத்தார். பசுவின் மீதான அந்த தலித் ஹிந்து மன்னனுடைய அந்த பாசமானது அவரை தோல்வியுற செய்தது என்பது சொல்லிவிட்டு அதன் பிறகு சொன்னதெல்லாம் சொன்னாங்களே தவிர அதை சொல்லல. அதாவது கடந்த 2.5 ஆண்டுகளாக ஊழலற்ற நேர்மையான வெளிப்படையான சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கும் பொழுது லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடக்கிறது என்கின்ற அச்சத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த பசு தலித் என்கின்ற விஷயத்தை முன்னிறுத்தி வேண்டுமென்றே இந்த ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க பார்க்கிறது அப்படின்றது. பிரதமருக்கும் பொதுமக்களுக்குமான அந்த கனெக்டிவிட்டியை இவர் நல்லா மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு பார்க்கலாமா? அவருடைய வெப்பேஜ் நல்லா செயல்படுகிறது. ட்விட்டர்ல தொடர்ச்சியாக அவர் இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி மனதிலிருந்து பேசுகிறேன்னு மாதம் ஒரு முறை மக்களோடு உரையாற்றுகிறார் வானொலி மூலமாக. முன்னாடி இருக்கக்கூடிய பிரதமர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை இவர் தொடர்ச்சியாக செய்யறாரு. மக்களுடைய கருத்துக்களை அறிகிறாரு, மக்களோடு பேசுறாரு, மக்களோடு சேர்ந்து செயல்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது மக்களுடன் உரையாடுவது என்பது ஒரு நல்ல விஷயம்தான், நான் அதை மறுக்கலை. ஆனால் எந்த மாதிரியான உரையாடலாக இருக்கு, அது ஒரு நல்ல செயலுக்கு வழிவகுக்கிற உரையாடலா என்கிற கேள்வி எழுகிறது. இப்போ பாருங்க, நண்பர் கூட சொன்னார் ஒரு விஷயம், அந்த ராஜாக்கள் ஏன் தோற்று போனார்கள் பாதுஷாக்களிடம் அப்படின்னு, பசுவை முன்னிறுத்தி பாதுஷாக்கள் போராடினதுனால தான். அப்படியெல்லாம் எத்தனை போர்கள் நடந்தன என்று வரலாற்று ஆசிரியர்கள் தான் சொல்லணும். ஏதேனும் 1-2 வைத்துக்கொண்டு பொதுமைப்படுத்துவது, அது பிரதமர் போன்றவர் பொதுமைப்படுத்துவது என்பது ரொம்ப ஆபத்தானது. இப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன ஆகின்ற இருக்கக்கூடிய சூழல்ல இதை பொதுமைப்படுத்துறதுங்கிறத தாண்டி ஒரு அணுக முடியாத ஒரு நபரை ரொம்ப எளிமையாக ஒரு இணையதளங்கள் மூலமாக ரொம்ப ஒரு குயிக்கா ரீச் பண்றோங்கிறதும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இல்ல அவர் மக்களை இந்த மாதிரி உரைகள் மூலமாக ரீச் பண்றாரு என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனா மக்கள் இவரை ரீச் பண்ண முடியுதா என்பது ஒரு முக்கியமான சிக்கல். இப்ப இவருடைய பேச்சு பாணியை பாருங்க, இதுதான் சிக்கல். இன்றைய மாதிரி பாதுஷா ராஜான்னு பேசுவதற்குள்ளேயே ஒரு மதம் ஆச்சரியத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே அது நல்ல முறையில் ரிப்போர்ட் ஆகல அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார், நல்லது நான் நினைக்கிறேன். அவர் உண்மையிலேயே மனசுக்குள்ள அவர் ஊடகங்களை பாராட்டணும். அதுதான் உள்ள சிக்கல் அவர் பேசுகிற பாணியில. இல்ல எங்க கருத்தை நான் சொல்லிடுறேன், நீங்க ஆகவே அதுவே ஒரு நல்லது இல்லை. இன்னொரு விஷயம், இப்போ நான் தான் சொன்னேன், சில எரியும் பிரச்சனைகளை பேசணும். அவர் சில திட்டங்கள் அதுக்கெல்லாம் சாதிக்கப்பட்டிருக்கு என்று அவர் சில புள்ளி விவரங்கள்லாம் இருக்குங்கிறார். நான் என்ன சொல்ல வர்றேன், மேக் இன் இந்தியான்னு நம்ம சொன்னோம், அது ஒரு நல்ல கோஷம்தான், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். சகலத்தையும் இங்கே உருவாக்குவோம், அனைத்தையும் உற்பத்தி செய்வோம், சொந்த காலில் நிற்போம் என்று அந்த காலத்தில் காங்கிரஸ்காரங்க சொன்னது இன்னும் ஒரு எளிமையான முறையில் இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்று பிரதமர் மோடி சொல்றார். நல்ல விஷயம். ஆனால் அடிப்படையான விஷயங்கள் அப்படித்தான் நடக்குதா? இங்கே பருப்பு விலை எந்த பயங்கரமா 200 ரூபாயில நிக்குது. ஆனால் அதை கூட இங்கே விளைவிக்க முடியாமல் இன்னொரு தேசத்திலிருந்து வாங்குவதற்கு அல்லது அங்கே விளைவித்து வாங்குவதற்கு என்கிற முறையில் ஒப்பந்தம் போடுகிற நிலையில் தான் நாம் இன்றைக்கு இருக்கோம். ஏன் நம்முடைய விவசாயிகளை நம்பி, நம்முடைய மண்ணை நம்பி இங்கே சகாயமான விலையில பருப்பு விளைவிப்பதற்கு என்ன திட்டம்? ஆகவே இந்த கோஷங்கள் என்பது நடைமுறையில் எப்படி வல்ல என்பதற்கு தான் நான் கவலையோடு பார்க்கிறேன். ஆகவே இவர் மக்களை பேசுறாரு, ஆனா மக்களுடைய இதய தாகத்தை இவர் நடைமுறைப்படுத்துகிறாரா என்பது மிகப்பெரிய வினா. கனெக்டிவிட்டி இருக்கு, ஆனா அந்த கனெக்டிவிட்டி ஆக்கப்பூர்வமாக இருக்கா அப்படிங்கிறது. அதாவது ஒரு பிரதமர் பேசினால் அவர் ஏன் அப்படி பேசினார்னு கேட்கறதும், அவர் பேசலன்னா ஏன் பேசலன்னு கேட்கறதும் வழக்கமா அந்த 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்ல அது கண்டிப்பா கேட்க தானே செய்யல, பரவாயில்ல, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால்
தொடர்ந்து பிரதமர் அவர்கள் தன்னுடைய நிலையை சரியான இடத்துல சரியான முறையில் நேரடியாக மக்களுக்கு தெரிவிக்கிறார் என்பதை பார்க்கணும். இதில் ஒரே ஒரு சின்ன ரெஃபரன்ஸு, சென்ற மாதம் அகிலா அர்ச்சனா அப்படின்னு 2 தலித் சகோதரிகளை கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இரவோடு இரவாக கைது செய்து 1.5 வயது குழந்தையுடன் ஜெயிலில் அடைச்ச போது அந்த முதல்வரிடம் கேட்டபொழுது பினராயி விஜயன் அவர்கள் சொல்கிறார், இது குறித்து எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அவர் சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நானும் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லணும்னா கொஞ்சம் பொறுப்போட கம்யூனிஸ்டுகளாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது நானும் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். அடக்குமுறை அப்படின்னு வரும்பொழுது 34 ஆண்டு காலம் மேற்கு வங்காளத்தில் தலித்துகள் மீதான அடக்குமுறை வேறு எந்த உலகத்திலேயே யாரும் செய்யாத அடக்குமுறையை கம்யூனிஸ்ட் செஞ்சது. அப்புறமா நீங்க இப்ப என்ன கேட்டீங்க, இன்னொரு நீங்க ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கு, மக்களோட கனெக்டிவிட்டி இருக்கு எல்லா தளங்கள்லயும். அந்த கனெக்டிவிட்டி ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதா, எளிய மக்களுடைய பிரச்சனைகளை அவங்களுடைய ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளும் விதமாக இருக்குதா? இல்ல, ஆக்கப்பூர்வமா இருக்கிறதுனாலதான் பிரதமர் மட்டுமல்ல, நீங்க இன்னைக்கு எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும், உதாரணத்துக்கு சுஷ்மா ஸ்வராஜ் நைட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் ட்விட்டர்ல கொடுத்தா உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இது நான் இதுவா சொல்லலை, உங்களுடைய எல்லா ஊடகங்களிலுமே தொடர்ந்து நீங்க ட்விட்டர்ல போனீங்கனாலே பார்க்கலாம். அதே போல சுரேஷ் பிரபு, அதே போல மேனகா காந்தி, சதானந்த கவுடா எல்லோருமே எளிதில் அணுக முடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். அதனாலதான் இத்தனை வருடங்களாக இல்லாத விவாதங்களே அதிக அளவில் வர்றதுக்கு காரணமே இந்த அரசு வெளிப்படையாக இருப்பதன் காரணத்தினால்தான். இல்லைன்னா விவாதங்களே வராது. குறிப்பா சமூக ஊடகங்கள்ல மக்கள் இது ஒரு குறுகிய வட்டம்னு அவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல சாதாரண மக்கள் கூட இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா லாங்குவேஜிலும் ஒரு மொபைல்ல இருந்து ஈஸியா செய்ய முடிகிற அளவுக்கு இன்னைக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா மாதிரியான திட்டங்கள்லாம் கூட ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை அவங்க வழக்கம் போல அவங்க இந்த விமர்சனம் செய்வதுதான் அவங்களுடைய வேலையாகவே இருக்கிறது. அது எந்த அரசாக இருந்தாலும் அது செய்வாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சு அடுத்த 2 மாசத்துல அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க, திமுகவோட திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. அவர்களை பொறுத்தவரையில குறை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறதுனால நான் இதை பெருசா. மத்திய அமைச்சர்கள் பல பேர் பிரதமர் மோடி தவிர மத்திய அமைச்சர்கள் பல பேர் இந்த கனெக்டிவிட்டி இருக்கிறாங்க, மக்களோட கனெக்டிவிட்டில இருக்கிறாங்க. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உடனடியாக ட்விட்டர்ல பதில் சொல்றாங்க. இது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை தான். இல்ல, அதுக்கு முன்பு அவர் அவதூற அள்ளி வீசிட்டு போறாரு. அதாவது இந்தியாவிலேயே தலித் மக்கள் உள்ளிட்ட ஏழை உழவர்களுக்கு நிலச்சீர்திருத்தத்தின் மூலம் நிலத்தை வழங்கியது மேற்கு வங்கத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் அரசுதான் என்பதை சொல்றேன். அங்க ஒடுக்கப்பட்டாங்க தலித்துகள் என்பது அவதூறு. குஜராத்தில் முஸ்லிம்கள் வேட்டையாடப்பட்டாங்க என்பதுதான் உண்மை. நான் இன்னொன்னு என்ன குறிப்பிட விரும்புறேன், அவர் பொதுவாக அப்படி ஒரு விஷயத்துல இருக்கும்போது பல விஷயங்களுக்கு அப்படி பேசுறாரு. அப்புறம் சொல்லுங்க. அதே போல மிச்சப்படி தேர்தல் உறவுகள் பற்றியெல்லாம் தனியா பேச வேண்டிய விஷயம். நான் என்ன சொல்ல விரும்புறேன், இப்படி அமைச்சர்கள் மக்களுடன் உரையாடுறாங்க என்றால் நான் அதை வரவேற்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த உரையாடல் ஆக்கபூர்வமான செயல்பாட்டுக்கு இன்னும் அல்ல. விலைவாசி உயர்ந்து கொண்டே போகுது. வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனைக்கு என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பை தருகிற உற்பத்தி, ஆண்டுதோறும் இத்தனை கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று. ஆனால் சில லட்சங்கள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு என்று அவங்களுடைய புள்ளிவிவரமே இருக்குது. ஆகவே நடைமுறையில் இன்றைக்கு 3 பிரச்சனை தாங்க மக்களை வாட்டி வதைப்பது: விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், சமூக நல்லிணக்கம். அந்த 3மே இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கல்ல நிக்குது. ஆகவே இவை பற்றிய ஒரு ஆக்கபூர்வமான திட்டங்களும் செயல்பாடும் பிரதமரிடமிருந்து இன்றைக்கு எதிர்பார்க்கிறாங்க மக்கள். அது இந்த உரையில பிரதிபலிக்குமா என்று நம்ம பொறுத்திருக்கோம். இந்த செயல்பாடுகள் மூலமா ஒரு மிஸ்டர் கிளீன் இமேஜை மோடி கட்டமைக்கிறாரு. என்னுடைய அமைச்சர்கள் என்ன வேணா பேசுவாங்க, கட்சிக்காரங்க என்ன வேணா பேசுவாங்க, ஆனா நான் எளிய மக்களோட ஒரு தொடர்புல இருக்கிறேன், மக்களுடைய கருத்துக்களை நான் கேட்டறிகிறேன், மக்கள் மனசுல இருக்கிறத நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு தன்னை பத்தின ஒரு மிஸ்டர் கிளீன் இமேஜை கட்டமைக்கிறதுக்காக இந்த மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடுறாரு. கருத்துக்கள் கேட்கிறது, எளிய மக்கள் பத்தின ஒரு கருத்துக்களை சொல்றது, பொதுத்தளங்கள் அது மாதிரியான விஷயங்கள். நீங்க இன்னொரு பக்கத்துல கண்டிக்காம இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியில சொல்றது அப்படிங்கிறது அமைச்சர்கள் பேசுறதாக இருக்கும், கட்சிகள் பேசுறதாக இருக்கும். அமைச்சர்கள் என்ன பேசினாங்க? அமைச்சர்கள் ஒண்ணும் பேசல. எந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் அமைச்சர்கள் சொல்லவே இல்லை. அந்த கருத்துக்கள் அதாவதுங்க சர்ச்சைக்குரியதாக ஆக்கப்படுகிறது. ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா அது எதிர்வினையாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. சில விஷயங்கள்ல
பேசிய சில விஷயங்களை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார்கள். ஆனா அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த எதிர்கட்சிகள், இப்ப நேற்று கூட நாராயணா அப்படின்ற ஒரு சிபிஐ அகில இந்திய செயலாளர், கம்யூனிஸ்டுடைய செயலாளர், மோடியை 100 முறை சுட்டாலும் பாவமில்லை பேசியிருக்கிறார். இதற்கு எதிர்கட்சிகள் கண்டனம் செய்யுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவங்களுடைய விருப்பமே இந்த சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு மக்கள் பிரதமரை பார்க்கவில்லை, லஞ்சம் ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு வருகிறது என்ற அந்த பயத்தின் காரணமாக மோடியை 100 முறை சுட்டாலும் பரவாயில்லை, இது வந்து சரியான விஷயமா அப்படின்றது ஒரு ஆய்வு நடத்தப்பட வேண்டும். அதுல தவிர யாரு வரம்பு மீறி பேசினாலும் அதை கண்டிக்கல. இல்ல அது பண்ணல. ஆளுங்கட்சிக்கு இருக்கிற பொறுப்புங்கிறது அதிகமான எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய நிகழ்வுகளால அதிக பாதிப்பு வரும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய பாதிப்பு. எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் பேசலாமான்னு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இந்த பருப்பு விஷயம் சொன்னார், நான் அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி பொறுப்புள்ள ஒரு ஆளுங்கட்சியா நான் பதிலே சொல்றேன். 500 கோடி ரூபாய் வந்து இந்த பட்ஜெட்ல பருப்பு உற்பத்திக்காக ஒதுக்கி இருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியா முழுவதும் ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும்தான் பருப்பு வந்து விளையுது. அது ஐயாவுக்கும் தெரியும். அது ஏன்னா அவரும் மதுரையில இருந்து வந்திருக்கிறவர் தான். இப்போ குறிப்பா தஞ்சாவூர்ல ஒரு 5 கிராமங்கள்ல, நேற்று ஒரு செய்தியை படித்தேன், தஞ்சாவூர்ல 5 கிராமங்கள்ல பருப்பு பயிரிட்டு மிகச்சிறந்த அளவில் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு இத்தனை வருடங்களாகவே பருப்பை நம்ம வெளிநாட்டில இருந்தா வாங்கிட்டு இருக்கிறோம். அப்போ திடீர்னு ஏதோ இத்தனை வருஷமா வந்து இங்க இருக்கக்கூடிய பருப்புகள் எல்லாம் இந்தியாவிலே விளைஞ்ச மாதிரியும் இல்ல எதுவுமே வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யாத மாதிரியும் பேசுவது என்பது இவரை போன்ற ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தோழருக்கு சரியான விஷயமா எனக்கு தெரியல. ஆனா அவர் குறிப்பா கேட்டதுனால சொல்றேன். 2000ஆம் ஆண்டு 400 என்கின்ற இடத்துல 11 இஸ்லாமியர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 42 பேரால் வெட்டி படுகொலை செய்யப்படும். எதற்காக? வயல்ல வேலை செஞ்சதுக்காக. அதாவது செஞ்சாங்கங்கறத நம்ம நியாயப்படுத்த ஐயா நியாயம் இல்ல. ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து விரட்டப்பட்டனர் அப்படின்னு குஜராத்ல அவர் சொல்லும் போது இப்ப உண்மை இல்லையா? குற்றச்சாட்டு நான் சொல்லல. நான் நீதிமன்ற தீர்ப்புல 42 கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு அதுல 4 பேரும் மாநில கம்யூனிஸ்ட் முக்கியமான விஷயம். சிங்கூர்ல பட்டியலினத்தவர் என்எல்சி நிறுவனத்தின் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் அப்படிங்கிறது என்எல்சி இந்தியா லிமிடெட் அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்தியான்னு ஒரு சொல்ல சேர்த்ததுல ஒன்றும் பெரிய தவறு இருப்பதாக எனக்கு படலை. அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த நிறுவனம் என்பது இந்தியா முழுக்க தனது பணிகளை விரிவாக்கம் பண்ணியிருக்கு. ஆகவே அப்படி நாங்கள் சேர்த்துருக்கோம்னு அது ஒன்றும் பெரிய தவறலை. ஆனால் எனக்கு என்ன படுது, இத்தகைய பெயர் மாற்ற அதனுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் அந்த பகுதி மக்கள்கிட்ட சொல்லி, என்எல்சி தொழிலாளர்கிட்ட சொல்லி, அவங்களுடைய ஒப்புதலுடன் அல்லது அவங்களுடைய புரிந்துணர்வுடன் இதை செஞ்சுருக்கலாம். ஏதோ திடீர்னு மாற்றம் பண்ணது மாதிரி இருக்குது. ஆகவே இத்தகைய எதிர்வினைகளை உருவாக்கியிருக்கு என்று நான் பார்க்குறேன். ஆகவே இந்த மாதிரி பெயர் மாற்றத்தெல்லாம் கூட ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு இப்போ தான் பேசுகிற மக்களுடன் உரையாடணும்னு, இந்த நிர்வாகம் மக்களுடன், தமிழக மக்களுடன் உரையாடலை என்பது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த மனோபாவம் மாற வேண்டும். இதில் இவர் திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா என்ற பெயரை புகுத்தி தமிழகத்தின் அடையாளமான நெய்வேலியை வந்து நீக்கப்பட்டிருப்பது அப்படின்னு. நான் அதை வந்து பாசிட்டிவாக எப்படி பார்க்குறேன்னா, நெய்வேலி என்கின்ற பெயரை இந்தியா முழுவதும் புகுத்தி தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறது இந்த விவகாரம். ஏனென்றால் இதுவரையிலும் இங்கே என்எல்சின்னு இங்கே இருந்தது, இந்தியா முழுக்க இந்தியான்றது பின்னால தான் வரப்போகுது. தமிழகத்தை சார்ந்த நெய்வேலி நிலக்கரி கார்பரேஷன் இந்தியா அப்படின்னு வரப்போகுதுன்ற போது உண்மையிலேயே இந்த வேல்முருகன், இவர் வீரமணி போன்றவர்கள் இதை வரவேற்று பாராட்டி இருக்க வேண்டுமே தவிர குறுகிய எண்ணத்தோடு குறுகிய நோக்கத்தோடு இது போன்ற விஷயங்களை சொல்வது உண்மையிலே சரியா அவர்களுடைய அனுபவத்திற்கும்
அவர்களுடைய பொசிஷனுக்கும் சரியில்லைன்றது தான் என்னுடைய கருத்து. தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு மாநிலத்துடைய தனித்தன்மை அப்படிங்கிறது வந்து அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அதுதான் எந்த சூழலில் அவங்க எல்லாம் பேசுகிறாங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். முதல் விஷயம், ஒரு கலந்தாய்வு பண்ணியிருக்கணும். என்எல்சி நிறுவனம் அது செஞ்சிச்சாங்கிறதே தகவல் அதில் இல்லை, செஞ்ச மாதிரி படலை. ஆகவே இத்தகைய எதிர்வினைகள் வருது. ரெண்டாவது, இந்த அரசு பற்றி, மத்திய அரசு பற்றி எழுந்திருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள், மாநில உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுக்கணும். அது காங்கிரஸ் காலத்திலேயே ஆரம்பித்தாங்க என்பது உண்மைதான். அது கல்வி எப்படி அவசர நிலை ஆட்சி காலத்தில் மாநில பட்டியலில் இருந்ததை கொண்டு போய் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. அது நடைமுறையில் மத்திய அரசு பட்டியலாக ஆயிடுமோ என்று கவலையாக இருக்குது போகிற போக்க பார்த்தா. ஆகவே அந்த மாதிரி சூழல். அதே போல் இன்றைக்கு பிரச்சனைகள், பல்வேறு வரி பிரச்சனைகள், நிதி பங்கீடு, திட்டக்குழு கலைப்பு என்று பல பிரச்சனைகள், தமிழக அரசு பல எதிர்ப்புகளை செய்து வருவதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த சூழலில் இந்த பெயர் மாற்றம் என்பது அவங்களுக்கு அது ஏற்புடையதாக படலை என்று படுகிறது. அவர் சொன்னது போல் ஒவ்வொன்றையும் எதிர்க்க வேண்டும் என்பது தவறு தான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த சூழலை உருவாக்கியதில் பாஜகவுக்கும் அதனுடைய அரசுக்கும் பொறுப்பு இருக்கு என்றும் நான் பார்க்குறேன். இந்த சூழலில் எந்த மாதிரியான சூழல்னா, இது வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், யாராகட்டும், அவங்க யாரும் இது குறித்து எந்த விதமான கேள்வி எழுப்பலை. இதில் குறிப்பாக இந்த பிரிவினைவாதம் பேசுகிற அல்லது இந்தியா என்கின்ற அந்த வார்த்தைக்கே பயப்படுகிற அல்லது குறுகிய நோக்கம் கொண்டு தமிழகம் என்பது ஒரு வித்தியாசமான மாநிலம் என்று சொல்லுகின்ற இது போன்ற நபர்கள் தான் இது குறித்து மிக அதிகமான விஷயத்தை கேள்வி எழுப்புகிறார்கள். இது உண்மையிலேயே இது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, இதெல்லாம் இக்னோர் பண்ணுறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். அதனால் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் செய்யணுங்கிறத விட இது ஒரு நல்ல விஷயத்திற்காக நெய்வேலி இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பெயர், இந்த பெயர் தான் இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்த போகிறது என்ற ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை எடுக்க தவறுகிறார்கள் இவர்கள் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் ஐயா சொல்றது போல இது ஒரு விஷயத்துக்கு இந்த சூழல்லாம் பேசுறதெல்லாம் சரி கிடையாது. சூழல்ன்றது நீங்க உருவாக்குறது தானே தவிர பிஜேபி எதுவும் உருவாக்கல. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற, காங்கிரஸ் கட்சிகள் போன்ற எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஒரு ஊழலற்ற ஒரு அரசின் மீது எப்படியாவது எதையாவது குறை சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த போக்கு மாற்று கருத்தை வச்சாலும் அவங்களும் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க கருத்தையும் கேட்கணும் அப்படிங்கிற துணியில தவறு இல்லை. அதாங்க, தொடர்ந்து பேசலாம், இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். புதிய கல்விக் கொள்கைக்கு மாநிலங்களவையில் கடும் எதிர்ப்பு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. தொடர்ச்சியாக எதிர்வினைகள் ஆற்றப்பட்டே வருகிறது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக. எப்படி இந்த செய்தியை புரிஞ்சுக்கலாம்? அதாவது அவங்க சம் இன்புட்ஸ், சில உள்ளீடுகள் ஒரு 2016 தேசிய கல்விக் கொள்கைக்கான என்பதை அரசு அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கு. அந்த சுப்பிரமணியம் குழுவினுடைய அறிக்கையில் அவங்க ஒன்றும் வெளியிடலை. அதை வச்சோ அல்ல அதற்கு அப்பாலுமோ பல விஷயங்களை திரட்டி ஒரு 43 பக்க ஒரு உள்ளீடுகள் என்பதை வெளியிட்டிருக்காங்க. அதை பூரா படித்து பார்த்தா சில நல்ல அம்சங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அடிப்படையாக மிகப்பெரிய தவறுகள், கோளாறுகள், குறைபாடுகளுடன் அந்த வரைவு என்பது இருக்குது. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. குறிப்பாக நான் 3 அடிப்படை அம்சங்களுடன் மாறுபடுறேன். ஒன்று, இந்த இடைநிற்றலை ரொம்ப ஆர்வமாக அவங்க சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த பாஸ் ஆஃப் ஃபெயிலாக பிரச்சனை கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5ஆம் வகுப்போட தான் அதுக்கு பிறகு பாஸ் ஆகலைன்னா அந்த வகுப்பிலே உட்கார வைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. அது மிகப்பெரிய ஒரு உளவியல் சிக்கலை பிள்ளைகளுக்கு ஏற்படுது. தான் அதே வகுப்பில் மித்தவங்கெல்லாம் மேல் வகுப்புக்கு போகிறாங்க என்றவுடன் பிள்ளை படிப்பையே நிறுத்தக்கூடிய ஒரு மனோநிலைக்கு வந்துடும். பள்ளிக்கு போக பிடிக்காத மனோநிலை வந்துடும். ஆகவே நம்ம அதை கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறோம். அதை மேலும் சுருக்குவது என்பது பின்னோக்கி போவது. அதே போல் அடுத்து எனக்கு கவலை தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அதில் ஒரு வாக்கியமே இருக்குது. நான் அது எக்ஸாக்ட் அந்த துல்லியமான அந்த வாக்கியத்தை சொல்கிறேன். படிப்பிலே பின்தங்கிய மாணவர்களுக்கு உடல் சார்ந்த மாற்றுக்கல்வி, திறன் சார்ந்த கல்வி என்று வழங்கப்படும் என்று ஒரு வாக்கியம் இருக்குது. இது என்ன அர்த்தம் எனக்கு புரியலை. படிப்பில் பின்தங்கிய பிள்ளைக்கு கூடுதல் கவனம் செலுத்தி கூடுதல் கற்பித்தல் செய்து படிப்பில் அதை முன்னேற்றுவதற்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஒரு பாதை காமிக்கிறோம், அது உடல் சார்ந்த, திறன் சார்ந்த என போவது என்பது என்ன நியாயம்? அப்படி என்றால் கூடுதல் அறிவு சார்ந்த கல்விக்கு பதிலாக உனக்கு
உடல் உழைப்பு சார்ந்த, நீ இனிமே மூளை உழைப்பு கல்வி உனக்கு கிடையாது, உடல் உழைப்பு கல்விதான் என்பது ஒரு பேதம் அல்லவா, பேதம் பார்ப்பதல்லவா? அனைவருக்குமான ஒரு சமமான வாய்ப்பை அது எப்படி தரும்? இது ரெண்டாவது. மூன்றாவது, அதே பள்ளி கல்வியில் தான் ரொம்ப பல பிரச்சனைகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவியல் கணிதம் எடுக்கிறதா அல்லது அது தவிர்த்த இதர பாடங்களை எடுப்பதா என்பதை நம்ம +1 +2 தான் நம்ம அது பண்ணுறோம். இப்போ இவங்க என்ன ஆலோசனைனா அதை 10ஆம் வகுப்புலேயே அப்படி செய்வது என்று கொண்டு வர்றாங்க. அப்படி என்றால் அந்த பிள்ளைகள் அந்த மாதிரி A-Bன்னு பிரித்து இந்த பியில் அறிவியல் கணிதம்லாம் இருக்காது என்றால் அப்போவே அவங்க என்ன முடிவு செய்கிறாங்கன்னா, இனிமே நீ மருத்துவ படிப்புக்கு போக முடியாது, BE படிப்புக்கு, பொறியியல் படிப்புக்கு போக முடியாது, அது போன்ற படிப்புகளுக்கு நீ போக முடியாது என்று 10ஆம் வகுப்பிலேயே வடிகட்டுவது என்ன நியாயம்? அதற்கு பிறகு இன்னொன்று ஒன்று, அதே போல் இந்த பூரம் படிச்சிங்கன்னா சமஸ்கிருதத்தை மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து பேசி பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் அதை கற்பிப்பதற்கு தனித்த விரிவான ஏற்பாடுகள் செய்யப்படும் போட்டிருக்காங்க. இது என்ன நியாயம்? இது ஒரு மொழிக்கு மட்டும் ஏன் இந்த முக்கியத்துவம்? இது திணிப்பு இல்லையா? இதன் காரணமாகத்தான் எங்களை போன்றவர்கள் அதை எதிர்க்கிறோம். 4 விஷயம் வச்சிருக்காங்க, சொல்லுங்க. அதாவது ஒரு கல்விக் கொள்கை குறித்த ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு பரிந்துரையை ஒரு குழு செய்திருக்கிறது, இவ்வளவுதான் விஷயம். ஆனால் அதற்குள்ளாகவே தொடர்ந்து இந்த மீனவர்களுடைய மீனா குமாரி அறிக்கை அதுபோலவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதோ இந்த அரசாங்கம் இதை கொண்டு வந்து விட்டதுன்னு ஒரு மிகப்பெரிய மாயையை உருவாக்கி ஒரு கிரிட்டிசைஸ் பண்றது, அகைன் இது ஒரு குறை சொல்வது என்பதுதான் இருக்கிறது. ஆனாலும் இந்த 43 பக்கங்கள் அடங்கிய அந்த இன்புட்ஸ் நானும் முழுக்க படித்தேன். நல்ல சிறப்பம்சங்கள் நிறைய இருக்குது, பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. வழக்கம் போலவே நம்ம கம்யூனிஸ்டுக்கு அதை நெகட்டிவா தான் பேசணும்னு பேசுறாங்க. இதுல செஞ்சாதான் ஒரு சில விஷயங்கள் நல்லா இடைநிற்றல் இவர் சொன்னாரு, அவன் மன ரீதியா பாதிக்கப்படுவாங்கன்னு. இப்ப 8ஆம் கிளாஸுக்கு வரும்பொழுது ரொம்ப மெச்சூர் ஆயிடுறாங்க. அப்போ ஃபெயில் ஆகிறது 9ஆம் கிளாஸ் போக முடியாததுனாலதான் 8th இருந்து டிராப் அவுட் அதிகமா ஆகிறாங்க. இது இந்த முதல் 13 பக்கத்துல இதுவரையிலும் இந்த கல்விக் கொள்கை எப்படி இருந்திருக்கிறது, நம்முடைய நாட்டில் கல்வி எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயத்துல என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினருடைய அந்த சித்தாந்தத்தின் மூலமாகத்தான் நம்ம நாட்டில் கல்வி கொள்கை வகுக்கப்பட்டது. அந்த காலத்துல இருந்து அதை நேரு அவர்கள் முழுக்க கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டார். இல்ல உண்மைதான். இல்ல நான் ஓப்பனா இவங்க எப்படி காவின்னு சொல்றாங்களோ கல்வியை சிகப்புமயமாக்கினது உண்மைதான். நான் என்ன சொல்றேன், இந்த 8ஆம் கிளாஸ் மேல போறவங்க அந்த மெச்சூரான ஸ்டேஜ்ல 9ஆம் கிளாஸ் போக முடியலனால்தான் டிராப் அவுட் அதிகமா இருக்கு. இந்த வகையான கல்வி கொள்கையினாலதான் இன்னைக்கு அதுல தெளிவா சொல்றாங்க, 3 சமூகங்கள், SC ST மைனாரிட்டி, குறிப்பா முஸ்லிம்ஸ், இவங்க கல்வி ரீதியா முன்னேறல, டிராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்கிறது. 60% மேல இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இடைநிற்றல் செய்கிறார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆய்வை செய்து இதற்கு காரணம் என்னன்னு அவங்க சொல்றாங்க. அதனால வர விஷயங்களா தான் நம்ம அது தொடர்ச்சியா அதை பார்க்கணும். என்ன சந்தேகம்னா, இதுல 8வது வரைக்கும் போய் அங்கிட்டு போக முடியலங்கும் போது இடைநிற்றல் அதிகம். சரி, 5வதுல நீங்க அதிகமாக ரொம்ப சேஃபா வழக்கம் போல ஒரு லைனை மறந்துட்டாரு. அந்த அதுல நிறைய படிச்சேன்னு சொன்னாரு, அதுல அடுத்த லைனை மறந்துட்டாரா இல்ல மறைக்கிறாரான்னு தெரியல. 5ஆம் கிளாஸ் முடிச்சவொன்னா 6ஆம் கிளாஸ் ஏதாவது போகும்பொழுது ஒருவேளை இவங்க ஃபெயில் ஆயிட்டாக்க 2 முறை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த 2 முறை வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு அந்த வருடம் அவங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு 6ஆம் கிளாஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. உங்க வாதப்படி நீங்க 2 முறை வாய்ப்பு கொடுக்கறங்கிறது சரிதான், அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வாதம் சரினே வச்சுக்குவோம். நீங்க 2 முறையுமே ஒருத்தர் தோல்வி அடைஞ்சாருனாலும் அவர் வெளியில தான் கண்டிப்பா 5ஆம் கிளாஸ் தான் மறுபடியும் படிச்சாகணும். இந்த வெளியில நீங்க 8வது வரைக்கும் போய் அங்க போகும்போதே உங்களுக்கு நீங்க குறையுது, நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிற போது நீங்க 2 முறையில 20 முறை வாய்ப்பு கொடுத்து அவர் தோக்குறாருங்கும் போது ரேஷியோ அதிகமாக தான் செய்யும். நீங்க உங்களுடைய வாதம் இதுல ஓரளவுக்கு ஒப்புக்கொள்ற மாதிரி இருக்கு. அதுதான் சொல்ல அந்த உளவியல் ரீதியாக சொல்ற விஷயம் 5ஆம் கிளாஸ்ல கண்டிப்பா பாதிக்கப்படாது. ஏன்னா அந்த மாணவனோ அல்லது மாணவியோ இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா 8ஆம் கிளாஸ்னு வரும்பொழுது அந்த மெச்சூரிட்டி லெவல் வரும்பொழுது ஐயோ நான் தோத்துட்டேனே அப்படிங்கிற விஷயம் வரக்கூடாது. அப்போ அந்த ஒரு உண்மையான கல்வி சரியான முறையில் போய் சேரணும்.
இதுல சமஸ்கிருதம் பத்தி சொன்னாரு. இல்ல ஒண்ணு நான் பேசல. நான் இப்ப இடைநிற்றல் பத்தி அவரு சொன்னதோட சேர்த்து இன்னொரு கேள்வியும் இருக்கு. நீங்க 8வது வரைக்கும் மாணவர்கள் படிக்காம வந்துட்டு திடீர்னு 9வது வருகிற போது அவர்கள் 10வது பொதுத் தேர்வுக்கு தயார்படுத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு கல்வியாளர்களும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அவர் சொன்னதோட சேர்த்து இந்த கேள்விக்குமே இல்ல முதல் விஷயம் அது பாருங்க, அது சுயமுரண். 8ஆப்புல நிற்கும் போது வரக்கூடிய சிக்கலை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அதை கொண்டு போய் 5ஆப்புலயே கொண்டாந்த அந்த சிக்கலை, அப்ப இடைநிற்றல் 2 முறை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அப்படின்னு. ஆமா, நீங்க 2 முறை வாய்ப்பு கொடுத்தும் அவர் தவறினா அவர் 6ஆப்புக்கு போக முடியாது. அதான் அவங்க தெளிவா. அப்ப இடைநிற்றல் என்பது அதிகமாகும். 8ஆப்புலையாவது கொஞ்சம் மன உறுதி இருக்கும். 5ஆப்புல இன்னும் பாவம் அந்த குழந்தையுடைய உளவியல் மேலும் பாதிக்கப்பட அவர் தலைகளா சொல்றாரு. ஆகவே என் கருத்தை நான் மீண்டும் உறுதியா சொல்றேன். 1. 2வது அம்சம், அங்க பத்திரிகையில் அந்த செய்தி வந்திருக்குது. 8ஆப்பு வரைக்கும் ஃபெயில் ஆக்காம அவங்களை கொண்டு வரும் பொழுது 9ஆவதுக்கு வரும்போது இந்த மாதிரியான ஒரு அதிகமாக படிக்காம வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர்களுக்கும் சொல்ல வரேன். அப்ப ஆசிரியர்களுக்கு அது சிரமம் இருக்குது. ஆகவே இந்த மாதிரி அது பற்றி யோசிக்கணும்னு வச்சுக்குவோம். நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க 8ஆப்பு வரைக்கும் ஃபெயில் ஆக்க கூடாதுன்னு தான் சொல்றமே ஒழிய அவங்க ஒழுங்கா படிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலைங்க. பிரச்சனை என்னன்னா, சரியாக நீங்க தேர்வு கண்டிப்பா நடக்குது. தேர்வுல ஒரு பிள்ளை ஒரு பாடத்துல ஃபெயில் ஆகிறான்னு வச்சுக்கிறோம். அப்ப ஆசிரியர்களும் சரி அந்த பள்ளி நிர்வாகம் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளுக்கு அதே காலத்துல அக்கம் பக்கமாக கூடுதல் பயிற்சி, எக்ஸ்ட்ரா கோச்சிங் சொல்லுவோமே, அந்த கூடுதல் பயிற்சி தருவதற்கு நீங்க வாய்ப்பு தரணும். இதன் பொருள் நீங்க படிக்கவே வேணாம், 9வது வரும்போது பாத்துக்கோமியான்னு என்று ஒரு பள்ளி நிர்வாகம் விட்டு அது தப்பு. அதுதான் அப்ப அது உங்களுக்கு சுமையா போகும் 9வது வகுப்புல. ஆக அதற்கான எக்ஸ்ட்ரா ஏற்பாடு என்ன, அதற்கான வசதிகளை அரசு செய்து தரும். அதற்கான கல்விக் கொள்கை வேணுமே ஒழிய நீ 5ஆப்புல முடியலன்னு அவ்வளவுதான், நீ மீண்டும் 5ஆப்புல தான் இருக்கணும் என சொல்வது இந்த பிரச்சனைக்கு தீர்வல்ல. அதாவது மறுபடியும் சொல்றேன், டெண்டரா இருக்கிற அந்த ஏஜ்லயே சில விஷயங்களை நாம புகுத்திட்டோம்னு சொன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதுதான் அதனுடைய கரு. சரி, உங்க வாதம் சரினே வச்சுக்குவோம். இப்ப அடுத்ததா சொன்னதையும் நம்ம இதிலே லிங்க் பண்ணிக்கலாம். அவர் அடுத்த சந்தேகத்தை கேட்டார்ல, உடல் சார்ந்த பயிற்சிகளுக்கு நீங்க 5ஆவதுல டைவர்ட் பண்றீங்க. உங்க லாஜிக் படி அங்க மெச்சூரிட்டி இருக்காது அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதை ஈஸியா எடுத்துப்பாங்கன்னா உடல் சார்ந்த பயிற்சிக்கு மட்டும் அவங்க எப்படி தயாராவாங்க? அதாவது 2 விஷயம் கார்த்திக். இதுல இன்னைக்கு இந்த நம்ம நாட்டுல இன்ஜினியரிங் படிச்சுட்டு, குறிப்பா தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் பொறியியல் படித்துட்டு பட்டதாரி மாணவர்கள் ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்க்கறத நம்ம கண்கூடா பார்க்கறோம். இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. 1. 2வது, இந்த திறன் சார்ந்த அப்படிங்கிறது எதையுமே கட்டாயமா இந்த அறிக்கையில சொல்லலை. இது எல்லாமே முடிவும் இல்லை. ஆனா இந்த அறிக்கையை வச்சுக்கிட்டே பேசும்பொழுது அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஓரியன்டா இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க 10ஆம் கிளாஸுக்கு மேலதான் அது. அதாவது உண்மையிலேயே ஒரு மாணவன் படித்து அதன் மூலமாக இந்த தேசத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு படிப்பின் மூலமாக கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரவில்லை என்று சொன்னாலும் கூட அவனுடைய வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்துல IITs மாதிரின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 5ஆவதுல தோல்வி அடையக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? இல்லங்க, 5ஆவதுல தோல்வி அடையக்கூடிய, அதனாலதான் சொல்றாங்க அதை எப்படி சரி செய்யறதுன்றதுக்கும் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. they have given a lot of solution. எப்படின்னா, இதுக்கு காரணம் வெறும் மாணவர்கள் மட்டும் இல்ல, ஆசிரியர்களும் காரணம். இந்த ஆய்வுல சொல்லியிருக்கிறாங்க, இந்த அறிக்கையில் இருக்கு. ஏனென்றால் ஆசிரியர்கள் ஆப்சென்டிசம்ல இருந்து பல்வேறு விஷயங்கள், தொழில்நுட்பங்களை இன்னைக்கு அப் டு டேட் இல்லாத இருக்கிறாங்க. அது உண்மைதான், நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் 11ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது இந்தியாவில் கம்ப்யூட்டர் கணினி கல்வி அறிமுகப்படுத்திட்டு CBSE நான் 11th படித்தேன், 10th வரைக்கும் ஸ்டேட் போர்டு. ஆனா என்னுடைய ஆசிரியர் பிசிக்ஸ் மாஸ்டர் ஒருத்தர், அவர் கம்ப்யூட்டர் கிளாஸஸுக்கு காலையில போயிட்டு 1 மணி நேரத்தில் எனக்கு பாடம் எடுப்பார். அப்போ அப்டேஷன் இல்லாத காரணம், இன்னைக்கு தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்திருக்கிற ஸ்டேஜ்ல அதே ஆசிரியர்கள் அந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் இல்லாத, அன்னைக்குரிய அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்காத போதிப்பதனால்தான் மாணவர்களுக்கு பிரச்சனை வருகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்களை எப்படி சரி செய்யறது? இதுல இல்ல இப்ப என்ன கேள்வினா, 5ஆவதுல தோல்வி அடையக்கூடிய மாணவர்களுக்கு உடல் சார்ந்த திறன் சார்ந்த இல்ல தவறா சொல்றீங்க அப்படிங்கறதான இல்ல 10ஆம் கிளாஸுக்கு மேல, அதுதான் சொல்றேன். 5ஆவதுல தோல்வி அடையக்கூடிய 5ஆவதுல தோல்வி அடைந்தால் 2 முறை அவர்களுக்கு மறுபடியும் அந்த பாடத்தை போதித்து 2 முறை கழித்தும் 2 முறை 5ஆம் கிளாஸ் படிக்கணும். தவறு என்ன இருக்குது? நான் என்ன கேட்கிறேன், தவறே கிடையாது. இதுல மறுபடியும் அவங்க 5ஆம் கிளாஸ் படிச்சு பாஸ் ஆகணும், கண்டிப்பா ஆகுவாங்க. அதற்கு ஏற்றாற் போல் ஆசிரியர்கள் நடந்து கொள்ள வேண்டாம். இதுல 100 பேர்ல ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு இப்போ நாம ஒரு முயற்சி இடத்துல 2 தடவை முயற்சி செஞ்சு வரதுல தவறு இல்லையே.
ஏன் 10th ஃபெயில் ஆனவங்க எல்லாம் வந்து சட்டம் படிக்கலையா, ஐஏஎஸ் படிக்கலையா? எவ்வளவு இருக்குது. அப்போ இது வரைக்கும் 10th ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே அப்படியே ஓஞ்சு போயிட்டாங்களா? எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க இந்த நாட்டுல. 10th ஃபெயில் ஆனவங்க, 12th ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சரி, அடுத்து இதுக்கு அறிவியல் பாடங்களுக்கு, கணித பாடங்களுக்கு, ஆங்கில பாடங்களுக்கு தேசிய அளவிலான ஒரு பாடத்திட்டம் கொண்டு வரப்படும். சுமையை குறைத்திருக்கிறார்கள். அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அவருடைய பார்வையில் அவர் சொன்னாரு. அதாவது இந்த உதாரணத்திற்கு இந்த மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா, நான் படிக்கும் பொழுது இந்த எனக்கு புரியாத பல விஷயங்கள், என்னுடைய மூளை கேட்டாத பல விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா வேற வழி இல்லாத நான் வந்து அதை படிச்சேன். ஆனால் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய நோக்கம் என்ன, நீ வந்து எம்பிபிஎஸ்க்கு போகணுமா இல்ல இன்ஜினியரிங் போகணுமா, உனக்கு தேவைப்பட்ட, அது யாரும் கட்டாயப்படுத்தல, அதை யாரும் வந்து புகுத்தல. உனக்கு வேண்டாம் என்றால் அதை வந்து சயின்ஸ் ஏ, சயின்ஸ் பி, அதாவது மருத்துவ படிப்புக்கு தேவையான அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுனா அதை வந்து பிரிக்கிறாங்க. அதுல தவறே இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு 12th இல்லாத 10thலயே ஒரு நல்ல அளவிலான பாடத்திட்டம் நான் கேக்குறேன். தேசிய அளவிலான பாடத்திட்டம், ஆங்கிலம், அறிவியல், கணிதத்திற்கு தேசிய அளவிலான ஒரு விஷயம் நான் அதுல எல்லா வரியிலுமே ஒரு விஷயம் சேர்க்கிறாங்க. இது எல்லாமே இப்படி சொல்றோம். ஆனால் இதை முடிவு செய்ய வேண்டியது மாநிலங்கள் தான். தெளிவா எல்லா இடத்துலயும் சொல்லிருக்காங்க. இது தேசிய அளவிலான அப்படிங்கிறது. இது பாராளுமன்றம் ஒண்ணு இருக்குது. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். பாராளுமன்றம் ஒண்ணு இருக்குது. தொடர்ந்து அதை பார்ப்பவர்கள் தெரிந்து கொள்ளலாம். இது குறித்த ஒரு கேள்விக்கு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் சொன்ன பதில், இந்தியா பன்முகம் கொண்ட ஒரு நாடு, இங்க பல்வேறு கலாச்சாரம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரே பொது பாடத்திட்டம் என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. வரலாறு, சமூக அறிவியல்ல இந்த மாதிரியான ஒரே அளவிலான பாடத்திட்டம் தேசிய அளவிலான கூட மாநில வரலாறு, மாநில சமூகவியல்ங்கிறதெல்லாம் பாதிக்கப்படுங்கிற ஒரு கோரிக்கை நம்ம வைக்கலாம். அறிவியல், கணிதம், ஆங்கிலம் அப்படிங்கிறதுல ஏன் தேசிய அளவிலான பாடத்திட்டம் வரக்கூடாது? அதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, முதல் விஷயம், அறிவியல், கணிதம், ஆங்கிலம் இந்த 3ஐயும் இனிமே மத்திய அரசு தான் பாடத்திட்டத்தை உருவாக்கும் இருக்கு. இப்ப அதுலயும் கூட சிக்கல் வரக்கூடும். உதாரணமா ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலையும் எந்த டெக்ஸ்ட், எந்த புத்தகங்களை, எந்த பாடங்களை, எந்த கவிஞரை, எந்த நாவலை அவங்க முன்மொழிய போறாங்க, அங்க வந்து ஒரு மாநிலத்தினுடைய தேவை அல்லது விருப்பம் என்பது அது பிரதிபலிக்க இல்லாம போகக்கூடிய ஆபத்து இருக்கு. ஒண்ணு. அதை விட நான் பெரிய ஆபத்தா கருதுவது, இதர சமூக அறிவியல் பாடங்களை பொறுத்தவரை முழுக்க மாநில அரசிடம் விட இல்லை. இந்த இன்புட்ஸ், இந்த உள்ளீடுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பகுதி மத்திய அரசிடமும், அந்த பாடத்திட்ட தயாரிப்பில் வரலாறு போன்ற பாடங்களுக்கே ஒரு பகுதி மத்திய அரசிடமும் ஒரு பகுதி மாநில அரசிடமும் இருக்கும் என்றுதான் அதுல இருக்குது. இங்க சில பத்திரிகைகளை சரியா வரல, நீங்க ஒரிஜினல் எடுத்து பாருங்க. அப்ப உள்ள சிக்கல் வந்து என்னன்னா, இந்த வரலாறு போன்ற பாடங்களையும் தமிழ்நாட்டு வரலாறு எப்படி சொல்லி தரணும் அது பற்றிய பாடத்திட்டத்தையும் அதுல ஒரு பகுதியே இந்திய அரசு, மத்திய அரசும் அதுல தலையிடும், அதுவும் அது மூக்க நுழைக்கும் என்று அதுல வருது. இதெல்லாம் என்ன நியாயம் என்று எனக்கு படல. என் கருத்தை நான் சொல்றேன் அதுல உள்ளத. ஆகவே முழுக்க ஆங்கிலம் போன்ற பாடங்களை மத்திய அரசு தான் தயாரிக்கும், தமிழக வரலாறு போன்ற பாடங்கள்லயும் மத்திய அரசு தலையிடும். ஆகவே முழு பாடத்திட்டத்தையும், அதனாலதான் சொன்ன வந்தேன், மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொது பட்டியலுக்கு போய் இப்ப நடைமுறையில் அது மத்திய அரசு பட்டியலுக்கு போற மாதிரி இருக்குது. ஆகவே இதெல்லாம் உணர்ந்துதான் வந்து தீவிரமான எதிர்ப்பு என்பது இதற்கு கிளம்பி இருக்கிறது. அவர் சொன்னது போல இருங்க, இது ஒரு வரைவுதான் சொல்லப்படுது. நானும் பார்த்தேன், ஜவடேகர் வந்து இது பற்றியெல்லாம் கருத்தரங்கம்லாம் நடத்துவோம்லாம் சொல்லியிருக்காரு என்று. தயவு செய்து இது வெறும் வரைவுதான், இது வெறும் இன்புட்ஸ் தான் என்றால் திறந்த மனதுடன் இருங்க. இத்தகைய விமர்சனங்களை நீங்க சும்மாவாச்சு விமர்சனம் பண்ணுங்க. நாங்க சொல்வது வந்து அர்த்தபாவம் உள்ள ஆக்கப்பூர்வமான ஒரே ஒரு வரியில சொன்ன 43 பக்கத்தோட கற்பனையோட 10 பக்கத்தில்